அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் மேஷ ராசினருக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், கிடைக்க போகும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பு ஆண்டின் மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு ஒளி கிரகங்கள்னும் அழைக்கப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் கிரகணம் ஆகும். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் இந்த சந்திர கிரகணம். மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறதால சிம்ம ராசி கடகலக்கணத்தில் கிரகணம் நடைபெறுது. பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரத்தினருக்கு கிரகணம் பிடிக்கிறதால கிரகண சாந்தி செய்து கொள்வது நன்மை தரும். உங்களுக்கு சந்திர கிரகணத்தன்று மேஷராசினருக்கு கிடைக்க போகும் பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்து லாபத்தில் இருக்கிறார். கிரகண காலத்தில் இருக்கும் கிரக நிலைகளை பார்த்தால் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துலையும் சந்திரனும் கேதுவும் அமைந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, சூரியன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருக்கு. மீன ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. அதனால் இந்த கிரக நிலையின் அடிப்படையில் சந்திர கிரகணத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகளை பார்ப்பதற்கும் மனம் விட்டு பேசுவதற்கும் அற்புதமான நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சர்வீஸில் இருக்கிறவங்க அதில் கிடைக்கும் பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுதுங்க. நல்ல முறையில் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவீங்க. மேலும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் உண்டாகுங்க. பூர்வீக சொத்துக்கு சம்மந்தமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது. அற்புதமான காலகட்டமாக இந்த கிரகமானது அமைய போகுது. எடுத்த காரியங்களில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாக போகுது. ராசி அதிபதி செவ்வாய் லாபத்தில் இருக்கிறதால பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் உண்டாகும். உங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி அமையும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு, மின்சாரம், காற்றாலை நடத்துகிறவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். சுப்பிரமணியன் என்ற பெயரை கொண்டவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. விவசாயம் செழிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குங்க. உங்களுடைய 5ஆவது ராசியில் சந்திர கிரகணம் நடைபெறுது. சந்திரன் கேது சேரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்வதால் பரணி நட்சத்திரத்திற்கு கிரகண பாதிப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர கிரகண பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது. படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு. வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து திருடும் திருடர்கள்லாம் பிடிபடுவாங்க. விவசாயம் 3 போகம் இருக்குங்க. மேஷ ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே உயர்வு உண்டாக போகுது. மேலும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைந்திருப்பதால் நிறைய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. திருமணம், காது குத்து, வளைகாப்பு என்று நிறைய விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இருக்க போகுதுங்க. சுப நிகழ்வுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. முருகனை வழிபாடு செய்வதும், முருகன் மந்திரம் சொல்வதும், ஓம் சரவணபவ என்கிற மந்திரத்தை கிரகண நேரத்தில் சொல்வதும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி உண்டாக போகுதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்தால் லாபம், திருப்பம் உண்டாக போகுது. பணவரவு சிறப்பாக இருக்க போகுது. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இன்னல்கள்லாம் மறைய போகுது. எதிர்நீச்சல் போட்டு இழந்ததை நீங்கள் மீட்க போகிறீங்க. கடன் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய போகுதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்க போகுதுங்க. சகோதர சகோதரிகளின் நலனில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. தந்தையின் ஆஸ்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தருங்க. சிலருக்கு வீண் செலவுகள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை தருங்க. புதிய வீடு, வாகன யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. மேலும் நீங்கள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனை வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுதுங்க. எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட போதுமான அளவுக்கு பணவரவு உங்களுக்கு இருக்கிறதால நீங்கள் எளிதில் சமாளிச்சிருவீங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது.
திருமணத்துக்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல இடத்துல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அரசாங்க காரியங்களில் முன்னேற்றமான போக்கு உங்களுக்கு ஏற்பட போதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை அதிகரிக்க போகுது. கூடுதலாக நீங்கள் ஆனால் உழைக்கணுங்க. பணியாளர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தர நாட்களாக அமைய போதுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட எல்லா தடைகளும் தகர்ந்து போகும். வினைகள் தேர்ந்து நன்மைகள் நடக்கும். மேலும் யோகமான பலன்கள் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். சில இடங்களில் வேலையை கடுமையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டாக போகுது. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் உண்டாக போகுது. பிள்ளைகளால் பெருமை அதிகரிக்க போகுது. மேலும் உத்தியோக ரீதியாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அலுவலகத்தில் மேன்மையான நிலை தான் காணப்படுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை மேன்மையாக நடந்து பணவரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சி புகழடைவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்து பலனை கொடுக்க போதுங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பழைய கடன்கள்லாம் அடைந்து புதிய வழி திறக்க போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். பணவரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. மேலும் மேஷராசிக்காரர்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். மேலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற போதுங்க. துணிச்சலோடு நீங்கள் எதுலையுமே ஈடுபடுவீங்க. சாமர்த்தியமான பேச்சு மூலமாக எல்லா அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல்படுறது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீங்க. முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தன்மையாக நீங்கள் பேசுங்க, அதுதான் நல்லது. பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுறது அவசியம் இல்லை. காரிய அனுகூலம் ஏற்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டமெல்லாம் இப்போது கண்டிப்பாக நீங்க போகுது. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து தீர ஆலோசித்து எதுலேயுமே ஈடுபடுங்க, அதுதான் நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகளும் கைக்கு வந்து கிடைக்குங்க. உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் உங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். நெருங்கியவர்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைகள் நிலவினாலும் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. உங்களுக்கு பணவரவில் ஏற்பட்ட தடைகள்லாம் கண்டிப்பாக விலக போகுதுங்க. எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மனசில் தெளிவு உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகளில் இறங்கி நீங்கள் லாபம் பார்ப்பீங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் பல சாதனைகளை படைக்க போகிறாங்க. அரசு வழியில் பல உதவிகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. பெற்றோர்கள் ஆசிரியர்களின் ஆதரவும் உங்களுக்கு பெருக போகுது. பொருளாதாரமும் மேம்பட போகுது. சர்ப கிரகங்கள் சாதகம் இல்லாமல் சஞ்சரிக்கிறதால அம்மனை வழிபாடு செய்யுங்க, அது உங்களுக்கு உத்தமம். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலக போதுங்க. கேட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். ராசி அதிபதி உச்சமாகி இருக்கிறதால புதிய இடம், வீடு, வாகனமெல்லாம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்றவை மன நிம்மதியை குறைக்கக்கூடிய குறைஞ்ச வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நண்பர்களே விரோதிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மேலும் பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுது. சம்பள உயர்வு ஏற்பட போகுது.
மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். மேலும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. பரிகாரமாக நீங்கள் முன்னோர்களை தினமும் வணங்கி வர எல்லா பிரச்சனைகளிலும் சுமூக முடிவு ஏற்படுங்க. காரிய தடைகள்லாம் நீங்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.